இன்னைக்கு நான் வந்திருக்க லொக்கேஷன் பெங்களூரில் தவறக்கரையில் இருக்கிற ஹங்கர் டிப் அப்படின்ற ஒரு ஷாப். ஆக்சுவலி நான் தேடி தேடி வந்த கடை இதுதாங்க. இது ஒரு கடை மாதிரியே தெரியல. வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு ஒரு பேக் சிப்ஸ் பேக் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீ தான் போய் சிப்ஸ் பேக் வாங்கிட்டு வரணும், நீ வாங்கிட்டு வந்து நாங்கள் ஃபில் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நான் என்னோட நண்பரோட சிப்ஸ் வாங்க போகிறேன். வாங்க ஜி போகலாம். தீபராஜ், நமக்கு என்ன சிப்ஸ் பிடிக்குதோ வாங்கிக்கலாம். என்ன கேட்டால் வெறும் சால்ட்டட் வாங்கிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அவங்க உள்ள இது பெரிய பெரிய மசாலா போட்டு கொடுப்பாங்க, அது கரெக்டாக இருக்கும். இப்போ சிப்ஸுக்கு நம்ம எங்கே போகிறது? பக்கத்தில் சிப்ஸு கடை இல்லை, நியர்பை ஒரு லேஸு இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். உள்ள இருக்கும், போய் பார்க்கலாம். உள்ள ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வழியாக சிப்ஸு வாங்கியாச்சு. ஒரு பிங்கோ, ஒரு லேஸ், சால்ட்டட் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா அவரே அங்கே பெரிய பெரிய மசாலா அது போட்டு தருவார்னு நினைக்கிறேன். போயிட்டு என்ன காம்பினேஷன் போடலான்னு பார்க்கலாம். ஆமாச்சி, மழை தருது. மதுரையில் ஒரு வாரமாக மழை போட்டு தாக்குதான். எரிதறி மழை ஃபேனை போடும் போது குளிர்தறி மழை ஹீட்டரை போட்டுன்னு இருக்குமா மதுரையிலேயே. ஐயோ வாங்க வேம் உள்ள கடைக்குள்ள ஓடிடலாம். ஒரு வழியாக ஹங்கர் டிப் கடைக்கு வந்தாச்சு. அன்னை கைவண்ணத்தை காட்டுறோம். கட் பண்ணிட்டாரு. I will have tomato onion. Cucumber. What is this one? I can a little bit. Yeah, you can add. I can add cheese. Yeah, you can add cheese. You have peri-peri? Spicy. Spices. Barbecue. Yeah, you can add barbecue. Peri-peri? Sure. I'm waiting for the extra. Yeah. Another level. I'm waiting for the extra. Yeah. Thank you very much. நீங்கள் உங்கள் ஐட்டம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்னு தலைவர் தீபராஜ் இப்போ அவர் பண்ணி தேவையான சூஸ் பண்ண போகிறாரு. We'll try and we'll tell you. ஐட்டம் வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது? இந்த ரெஸ்டாரண்ட் சொல்ல முடியாது, ஒரு சின்ன சிட்சாட் ஷாப் மாதிரி தான் இருக்குது. ஹங்கர் டிப் அப்படின்னு. இப்போ நான் இருக்க லொக்கேஷன் வந்து தவறக்கரை. அதான் நண்பர் சொல்கிறார், என்ன லேஸ் பாக்கெட் வாங்குனீங்க, வாங்கணும், என்னென்னமோ ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க, உள்ளே என்னென்னமோ போட்டிருக்காங்க அப்படின்னு. டேஸ்ட் பண்ண ரொம்ப ஆவலாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சிக்கனும் அள்ளி எரிஞ்சிட்டான். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் சிப்ஸோடு சேர்ந்து அந்த சாஸு, என்னது சீஸு, பார்பிக்யூ சாஸு, ஆமாம் பெரிய பெரிய மசாலா. நான் எப்படி கரெக்டாக பிடிச்சேன்னா சால்ட்டட் வாங்கிட்டு போகலாம். அப்போ தான் பெரிய பெரிய மசாலா போட்டு கொடுப்பான்ட்டு. ஓகே, சிக்கனும் அள்ளி எரிஞ்சிட்டான். சிப்ஸு, டொமேட்டோ, கேபேஜு, ஆனியன், அப்புறம் அந்த ஆமாம் மசாலா எல்லாம் சேர்த்து. ஆனால் என்ன எனக்கு தெரிஞ்சு இவங்ககிட்ட நிறைய ஆன்லைன் ஆர்டர் தான் போகணும்னு நினைக்கிறேன். அதனால இங்கே வாக்கின்ஸ் வந்து கூட்டம் கம்மி. நான் என்ன நினச்சேன், இவங்களே இங்கே வந்து வச்சுருப்பாங்க சிப்ஸ் பாக்கெட் நினச்சேன். அது மாதிரி யாராவது வந்தீங்கன்னா வரும்போது கையோட சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சிப்ஸ் கிடைக்காது. பிங்கோ சால்ட் இருக்குது, சும்மா 4-5 வெரைட்டி தான் இருக்கும். அவ்வளோ லேஸ் கூட இல்லை இங்கே. பட் எனக்கு தெரிஞ்ச இந்த சிப்ஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம நேரில் வந்து நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஜொமேட்டோ ஸ்விக்கிக்காரன் போய் சிப்ஸ் வாங்கிட்டு வருவோம். இவங்க கிட்ட இது மட்டும் இல்லை,
இன்னும் நிறைய மேஜிக் இருக்குது. அது என்ன மேஜிக்னு அதை காட்டுறேன். பிரியாணி இருக்குது, ரைஸ் பவுல்ஸ் இருக்குது, 150 ருபீஸ் தான். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் நோ க்ரஸ்ட், சீஸா. பிஸாவுக்கு பதில் இது சீஸா மீன்ஸ் பிஸாவோட அந்த பேஸ் இருக்காது, கோர் சிக்கன் மட்டும் தான் இருக்கும் போல். ஆமாம். அப்புறம் ராப்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது, ஷவர்மா கூட இருக்குது. ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிள் தான் தெரியுது எல்லாமே. நாங்கள் வாங்கின இந்த சிப்ஸ் பேக் வந்து வெறும் 99 ருபீஸ் தான். ஆனால் ஒரு வேளை மீலுக்கு இது போதுமானது, நைட்டு சாப்பாடுக்கு இது போதுமானது, அந்த குவான்டிட்டி இருக்குது. இன்னொன்று என்ன, அவர் நமக்கு சர்வ் பண்ணார்ல, அப்புறம் பயங்கர ஹம்புளாக இருக்கார். பில் கொடுக்குறது கூட இப்போ 2 கிலோ எப்படி கொடுத்தாரு, வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு. ஆக்சுவலி நார்த் ஈஸ்ட்னு நினைக்கிறேன். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் சரி 195 பேர் வந்து அவங்க தான் இருப்பாங்க. தே ஆர் வெரி 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 குட் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி. அவங்கள அடிச்சுக்க முடியாது ஹாஸ்பிட்டாலிட்டியில். அதே மாதிரி இந்த சிப்ஸ் பேக்கோட டேஸ்ட்டுமே எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லை. மேபி நம்ம கோர் சவுத் இந்தியன் மசாலா போட்டு சாப்பிட்டோம் அவங்களுக்கு மேபி ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். என்னோட ரேட்டிங் 10க்கு 8. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. ஆக்சுவலி 99 ரூபா சொல்ல முடியாது, சிப்ஸ் பாக்கெட் ஒரு 20 ருபீஸ். ஸோ எவ்வளோ, 119 ரூபா. அப்போ என்ன சிக்கன் நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச பாடு இல்லையே, முடிச்சுதான் ஆகணும். ஏன்னா இதுதான் இரவு உணவு. ஆக்சுவலி இன்னொரு கஸ்டமரும் சிப்ஸ் வாங்கிட்டு வந்துருக்காரு. அந்த சிப்ஸ் பாக்கெட் மேலே வச்சுருக்காரு. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், என்ன தெரியுமா? ஏத்தாப்பில் இருக்க பையன் 50 ரூபா சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம 20 ரூபா சிப்ஸ் பாக்கெட் வந்து தான் குட்டி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த கடைக்கு வெளியே ஒரு போர்டு கூட இல்லை. கூகுள் மேப்ஸில் கண்டுபிடிச்சு தான் வந்து சேர்ந்தோம். ரொம்ப ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் கூகுள் மேப்ஸில் கரெக்டான பாயிண்ட் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்காங்க. யோசிக்காமல் கூகுள் மேப்ஸை பார்த்துவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் இந்த லொக்கேஷன். முடிக்கிறதுக்கு இல்லை சார், திணற மாதிரி தான் இருக்குது. இந்த கான்செப்டுக்கு பேர் பிரிங் யுவர் ஓன் பேக். நம்ம என்ன கொண்டு போகிறோமோ அது கொண்டு வரோம். பட் நல்லா இருக்கும். முடிய மாட்டேங்குதா? இதுவும் முடிய மாட்டேங்குது, இதுவும் முடிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்நாக்கு தான், ஸ்நாக்காக சாப்பிட்லாம். பட் அவங்க கொடுக்குற குவான்டிட்டி வந்து ஒரு மீல் கொடுக்குற அளவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா வந்து யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தி, பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அந்த கிரைஸ்டில் இருக்கவங்கெல்லாம் அந்த ஆளுக்கு ஒரு பாக்கெட் போட்டு முடிச்சுட்டு நைட்டு போய் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஆக்சுவலி குறிப்பாக எங்கள் நண்பர் பாலாஜியை கூட்ட வர மறந்துட்டோம். அவர் வந்திருந்தாருன்னா வர்ணிச்சிருப்பார் இந்த இடத்த. பாலாஜி யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி நாங்களே வந்துட்டு இதோட பேர் தெரியாமல் சிப்ஸ் வித் சிக்கன் அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலி இந்த பில்லில் கரெக்டாக பேர் போட்டிருக்கு. வாக்கின் டேக்கோ இதோட நேம். வாக்கின் டேக்கோ ஈச் 99 ருபீஸ், ரெண்டு 198 ருபீஸ். ஓகே, நான் ஒர்த்து தான். இன்னும் 25% அப்படியே இருக்குது, 25% அப்படியே இருக்குது. இன்னும் இல்லை, இறங்க மாட்டேங்குதா? முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பட் வேஸ்ட் ஆக மாட்டோம், முடிச்சுன்னு எப்படியாது. அடிவாள பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலி தவறக்கரைக்குள்ளே ஒரு ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் நேம் எனக்கே தெரியல. லொக்கேஷன் நான் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஒரு நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய். ஆமாம், பேகை முடிச்சாச்சு, காலி. டைம் அவர்கிட்ட ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு போயிடலாம். சூப்பராக இருந்துச்சு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் நைஸ் குட்.